ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நாளைக்கு அற்புதமான ஆவணி அவிட்டமானது வருது, கூடவே ஆவணி மாத பௌர்ணமியானது வருது. இந்த நாளில் 10 ரூபாயில் இந்த 3 பொருட்கள் நீங்கள் இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட தலையெழுத்து மாறும். வீட்டில் மறக்காமல் இதை நீங்கள் செஞ்சுடுங்க. ஆகஸ்ட் மாதம் கரெக்டாக நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 27வது நாள். நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவணி மாதத்துடைய 10ஆம் நாள். அதே போல் கிழமை வியாழக்கிழமை. நாளைய வியாழக்கிழமை நிறைஞ்ச ஆவணி பௌர்ணமியும் ஆவணி அவிட்டமும் வருகிறது. இந்த ஆவணி அவிட்டம் ஆவணி பௌர்ணமியில் இந்த சில பொருட்கள் வாங்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. அந்த பொருட்கள் என்ன, அதை எப்படி வாங்கணும் அப்படிங்கிற முக்கியமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பௌர்ணமி அப்படிங்கிறது என்ன, ரொம்ப சிறப்பான நாளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பான நாள் தான். பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் பேராற்றலுங்கிறது நிறைந்து இருக்கும். அதனால் பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பான நாளாக போற்றப்படுது. பௌர்ணமி நாளில் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அந்த விஷயம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக சக்ஸஸ் ஆகும். அதனால தான் பௌர்ணமியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்ய வேண்டியது கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதில் நாளை நாள் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ஸ்பெஷல் பௌர்ணமி. ஏன்னா நாளைய பௌர்ணமி ஆவணி அவிட்ட நட்சத்திரத்தில் வருது. அதனால் இந்த பௌர்ணமி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பௌர்ணமி. இந்த ஆவணி பௌர்ணமியிலும் ஆவணி அவிட்டத்தையும் முன்னிட்டு சில விஷயங்கள் தானம் செய்ய வேண்டும். அதுலேயும் வீட்டில் இதை செஞ்சு பார்க்கணும். ஸோ அப்படி செய்கிறதுனால உங்கள் தலையெழுத்து மாறும். சரி வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு பயன்பெற முடியும். தானத்திலேயே பல வகை இருக்குது. எந்த தானத்தை எப்போது செய்ய வேண்டும் என்ற ஐதீகமும் இருக்குது. ஒரு ஆண்டில் வரக்கூடிய 12 பௌர்ணமிக்குமே முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை தானமாக கொடுத்தா அதில் ஒரு புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தானம் செய்கிறதுனால உங்களுடைய லைஃப்பும் மாறும். பௌர்ணமி தினம் மிக மிக சக்தி வாய்ந்தது என்பதனால விரதம் இருந்து சிறப்பு பூஜைகள் செய்கிறதுக்கு இந்த நாள் ரொம்ப சிறப்பானது. அதனால தான் இந்த நாளில் பெரும்பாலானோர் வழிபாடு செய்கிறது காலங்காலமாக இருந்து வருது. இப்போ தான் அதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. பௌர்ணமி அப்போ பூஜை வழிபாடுகள் செய்கிறதோடு தானம் செய்தால்தான் 100% புண்ணியம் கிடைக்கும். தானத்திலேயே பல வகை தானங்கள் இருக்குது. அதில் எந்த தானத்தை எப்போது எந்த நாளில் செய்ய வேண்டுங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது. அதற்கேற்ப நாம் பௌர்ணமி நாட்களில் தானம் செய்து வந்தால் பெரிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அதில் பெரிய முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை தானமாக கொடுப்பது மிகவும் நல்லது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கோ. அதனால் பௌர்ணமியில் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை தானம் செய்தால் ரொம்ப 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 நல்லது. ஒரு சிலரால் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை தானமாக கொடுக்கறது முடியாமல் இருக்கோ. அப்படி தானம் கொடுக்க முடியாதவங்க கண்ணாடிக்கு இணையாக வேறு சில பொருட்களை தானம் கொடுக்கலாம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வெத்தலை, பாக்கு, பழம், தட்சணை, துளசி இந்த மாதிரியானதை தானம் கொடுக்கலாம். ஸோ தானம் கொடுக்கறது கண்ணாடி தான் கொடுக்கணுங்கிறது இல்லாமல் இந்த மாதிரியும் கொடுக்கலாம். தானம் கொடுப்பதுடைய நோக்கம் என்னங்கிறது பார்த்திங்கன்னா, கண்ணாடியில் நமது முகம் தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஒரு பழமொழி இருக்குது. கண்ணாடியில் தெரியக்கூடிய நமது முகம் அழகாக இருக்க வேண்டும் என்று நம்ம விரும்பினால் நமது அகத்தை அதாவது மனதை அழகாக வைத்து கொள்ள வேண்டும். இப்படியாக அகத்தின் அழகை முகத்தில் காட்டக்கூடிய கண்ணாடியை தானம் கொடுப்பவர்களும் தானம் வாங்குபவர்களும் மனதை நிர்மாலமாகவும் அதாவது தூய்மையாகவும் அழகாகவும் வைத்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடுவது தான் இந்த ஒரு தானம். ஸோ அதனால் இந்த தானம் செய்கிறது ரொம்ப 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 புண்ணியத்தை கொடுக்கும். அதனால் இந்த தானம் செய்கிறது பாருங்கள். இது ஆவணி பௌர்ணமியில் கொடுக்க வேண்டிய தானம். இதோடு நாளை நாள் ஆவணி அவிட்டமும் வர்றதுனால இன்னும் சில பொருட்களை கொடுக்கணும் தானம். அதில் 3 பொருட்கள் சொல்லப்படுது.
ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூசணிக்காய் விதை, இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூசணிக்காய் விதை தொடர்ந்து கொத்தமல்லி, இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நார். ஸோ இந்த 3மே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய பொருட்களாகவும் இதில் மருத்துவ குணம் அதிகம் இருப்பதாகவும் குறிப்பிடப்படுது. நார் வந்து நார்ச்சத்து நிறைந்த நார். ஸோ அந்த நார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி வாங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு ஆற்றலை வந்து பெரிதுபடுத்தும். அதுலேயும் நாளை நாள் ஆவணி அவிட்டங்கிறதுனால இதெல்லாம் வாங்கிறது ரொம்ப 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 விசேஷம். இப்படி வாங்கிறது வந்து நாளை நாள் வந்து நம்மளே வந்து உணவாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ பூசணிக்காய் விதையுடைய பயன்கள்லாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் போட்டிங்கன்னா நிறைய வரும். அதே போல் கொத்தமல்லியுடைய பலன்களும் தெரியும். இந்த மாதிரியெல்லாம் நிறைய பொருட்கள் வாங்கி அதை பூஜைக்கும் பயன்படுத்திக்கிட்டு சமையலுக்கும் பயன்படுத்தலாம். நிறைய பேருக்கு ஆவணி அவிட்டம் என்னங்கிறது தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால் ஆவணி அவிட்டம் என்னங்கிறதையும் சொல்லிடுறேன். ஆவணி அவிட்டம் என்னங்கிறதும் தெரியாதவங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆவணி அவிட்டம் திருநாள் ஆற்றங்கரை குளக்கரை இந்த மாதிரி கரையில் குளித்து நிறைய சடங்குகள் செய்வது தான் இந்த நாளுடைய சிறப்பு. கணபதி பூஜையோடு தொடங்கக்கூடிய இந்த விரதம் புண்ணிய வாகனம் செய்த பின்னர் பஞ்சகாவியம் அருந்தி உடல் மனம் மற்றும் இருப்பிடத்தை சுத்தம் செய்து கொள்வது மெயினாக இதனுடைய சிறப்பு. இந்த விரத நியமனங்களை கடைபிடித்து பூணூல் அணிந்து கொண்டவர்களை எவ்வித துன்பமும் நெருங்காதுங்கிறது ஒரு சாஸ்திரம். எதிரிகளுடைய தொல்லை குறையுங்கிறதும் ஒரு சாஸ்திரம். அதுதான் ஆவணி அவிட்டத்துடைய பயங்கரமான சிறப்பு. ஆவணி அவிட்டம்ங்கிறது ஆண்டு சடங்கு உபநாயனம் செய்து கொண்ட பிராமணருடைய ஒரு பண்டிகை. ஆடி அல்லது ஆவணி மாதத்தில் அவிட்ட நட்சத்திரத்தோடு வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் கடைபிடிக்கக்கூடிய மகத்தான வழிபாடு தான் இந்த வழிபாடு. இந்த தினத்தை வந்து ரிக் யாதர் வேதிகள் கொண்டாடக்கூடிய தினமாகவும் சாம வேதிகள் விநாயகர் சதுர்த்தி அன்று கொண்டாடுவாங்க. இது ஒரு கூட்டு வழிபாடு என்று சொன்னால் மிகையாகாத ஒரு உண்மை. இந்த ஆவணி அவிட்டம் எப்படி கொண்டாடப்படுது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இந்த அற்புத திருநாளை ஆற்றங்கரை குளக்கரையில் குளித்து சடங்கு தொடங்குவாங்க. கணபதி பூஜையை தொடங்கி இந்த விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் நிறைய மந்திரங்கள் சொல்வது தான் ரொம்ப விசேஷம். கிழக்கு திசையில் வாழை இலையை போட்டு அதில் அரிசி பரப்பி அதன் மீது 7 கொட்டைப்பாக்கு வைத்து அதில் சப்த ரிஷிகளை அவகனம் செய்து தீபாரணதை செய்து நெய்வேத்தியம் படைக்க வேண்டும். அப்போது பஞ்சபூதங்களை வழிபாடு செய்வது உத்தமம். திருமணமாகாத ஆண்கள் பூணூலை குருவிற்கோ வயதில் மூத்தவருக்கோ தானமாக தரணும். புதிய பூணூல் அணிந்த அனைவரும் முதல தேவர்களுக்கு ரிஷிகர்களுக்கு தர்ப்பணம் செய்வாங்க. தந்தை இல்லாதவர்கள் தங்கள் மூதையார்களை நினைத்து எள்ளும் அரிசி நீரில் கொடுத்து தர்ப்பணம் செய்வது வழக்கம். பின்னர் தங்களுடைய பூணூலை புதுப்பித்து கொண்டு வேதங்களை படிக்க தொடங்குவாங்க. சமஸ்கிருதத்தில் இதற்கு உபகர்ம என்று பெயர், அதாவது பொருள் தொடக்கம் என்பதாகும். இந்த தினத்தில் வேதங்களை படிக்க தொடங்குவது நல்லது என்பதனால இது வேதங்கள் படிப்பதற்கான நல்ல நாள் என்பதும் குறிப்பிடப்படுது. இந்த விரத நியமங்களை கடைபிடித்து பூணூல் அணிந்து கொண்டாதவர்களை எவ்வித துன்பமும் நெருங்காது, எதிரிகளுடைய தொல்லையும் குறையும் என்பது இப்போ வரைக்கும் ஒரு தர்ம கூற்று. பூணூல் வகைகள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிலது இருக்குது. கள்ள பூணூல், பிரம்மச்சாரி பூணூல், கிரகஸ்தர் பூணூல், அப்புறம் சஷ்டி அப்த பூர்த்தி பூணூல், இந்த மாதிரி 4 வகை பூணூல் இருக்குது. பூணூல் போட்டுக்கொள்ளக்கூடிய ஆண் பலனாக இருந்தால் பிரம்மச்சாரி எனும் அந்தஸ்திற்கு உயர்த்தப்படுகிறார். அதன் பின்னர் வேதங்களை கற்று தேர வேண்டும். அவன் பிரம்மாச்சாரிய விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. ஒரு உபநாயன விழா நடத்தி பூணூல் போட்டு விட்டால் அவர் அதை கலற்றக்கூடாது. உபநாயன விழா நடத்தாமல் ஆவணி அவிட்டம் என்று மட்டும் சாஸ்திரத்திற்காக போடப்படக்கூடிய பூணூலை கழற்றி விடலாம். இதையே கல்லு பூணூல் என்கிறோம். திருமணமாகாதவர்களுக்கு பிரம்மச்சாரி பூணூல் போடப்படும். பிரம்மச்சாரி பூணூல் கண்ண பூணூலில் 3 நூல்கள் இணைந்து கட்டப்பட்டு அதன் நடுவில் பிரம்மம் முடிச்சு போடப்பட்டிருக்கும். இந்த மாதிரி பூணூலில் கூட இத்தனை வெரைட்டி இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட நாளை ஆவணி அவிட்டத்தில் தான் நான் சொன்ன மாதிரி அந்த பொருட்களை வாங்கி பயன்பெறுங்க, தானம் செய்து பயன்பெறுங்க என்பது சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவில் தெளிவாக அதை வந்து தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து கண்டிப்பாக பயன்பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.